தசாபுக்தின்றது நீங்க போடக்கூடிய ட்ரெஸ் போல. 7 வயசு சட்டையை இப்ப போட்டுக்க முடியுமா? முடியாது. இப்போ உங்களுடைய சந்திரனானது மிதுன ராசிக்கு வந்துட்டு, அப்ப இன்னும் ரிஷபராசி பலனையே பார்த்துட்டு இருக்கிறது எந்த அளவில் சரியானதுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓ, காலப்போக்கில் மாறிடும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கடகத்துக்கே வந்துடும். கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிஷபராசி பலனை பார்த்து எனக்கு பலிக்கலைன்னு சொன்னா எப்படி வலிக்கும்? நீங்க ஒரு சக்கரை வியாதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், ஐயா ஜாகிரதையா இருக்கும், ஹார்ட் அட்டாக் வரும், இந்த மாதிரி சொன்னா ஒரு நோயாளி பயப்படுவானா மாட்டானா? பிறரை பயமுடுத்தி தான் இவர்கள் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க. அஷ்டம சனி என்று இவர்கள் எடுத்துக்கொள்வது முறை தவறு. இரண்டாவது, அஷ்டமஸ்தானம் என்பது கெட்ட ஸ்தானம்னு யார் சொன்னது? சரி, எப்படி எடுத்துக்கணும்? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப சிம்ம ராசிக்கும் சரி, ஒரு சில ராசிகளுக்கும் சரி, சனி பகவான் ரொம்ப உக்கிரமா ஆட்டி படைக்க போறாரு அப்படின்னு. அதுல முக்கியமான ராசி சிம்ம ராசி. அஷ்டம சனி இருக்கு, அதனால உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களுமே சொல்றாங்க. இப்ப ஒருத்தரோட வாழ்க்கையில சனி பகவான் கிராஸ் ஆகாம போனதே கிடையாது. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சனி பகவான் ஏதாச்சும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணிட்டு தான் போவார். அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உக்கிரமானது, எல்லாரோட வாழ்க்கையும் அது டிஸ்ட்ராய் பண்ணுமா? எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே ஸ்லோ பண்ணிடுவாரா அவங்களோட லைஃபை இந்த காலகட்டத்தில், அஷ்டம சனி காலகட்டத்தில்? அதான் சார் என்னோட கேள்வி. வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவா அஷ்டம சனி அப்படின்னு இவங்க புரிஞ்சுட்ட அர்த்தமே தவறானது. என்ன சார் சொல்றீங்க? காரணம், சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி வந்தா அஷ்டம சனின்னு சொல்றாங்க. சந்திரனுடைய குணாதிசயம் என்ன, சனியுடைய குணாதிசயம் என்ன? இப்ப தண்ணியா இருந்தால் லிட்டர்ல அளக்கணும், துணியா இருந்தா மீட்டர்ல அளக்கணும். தனியை போய் மீட்டர்ல அளப்போம், துணியை போய் லிட்டர்ல அளப்போம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ ரெண்டுடைய குணாதிசயமும் வேற. முதல்ல சந்திராஷ்டமம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு 8 சந்திரன் வந்தா சந்திராஷ்டமம். அப்போ ஜனன ஜாதகத்தின் சனிக்கு 8 சனி வந்தா தானே இது அஷ்டம சனி. சந்திரனுக்கு 8 என்ன பிரயோஜனம்? இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது, பொதுவாகவே ராசி பலன் பார்க்கும்போது, இப்போ நீங்க எந்த ராசியில பிறந்தீங்க? நான் ரிஷபராசி. ரிஷபராசி. இப்போ இது என்ன தசாபுக்தி நடக்கிறது தெரியல சார் எனக்கு. ரைட். இப்போ கிட்டத்தட்ட ராகு தசையோ குரு தசையோ நடக்கும். ராகு தசை தான். ராகு தசை. அப்போ பழைய ரிஷபராசியை வைத்து கொண்டு பலனை பார்ப்பது எவ்வாறு சரியானது? என்ன சார், பிறந்தோனே அந்த ராசி தான் சொல்றாங்க? சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க ஆதார் கார்டு வாங்க போறீங்க, அவங்க உங்களுடைய சமீபத்திய போட்டோ கேட்குறாங்க, புகைப்படம். சார், நான் இப்போ எடுத்த புகைப்படம் இல்லை, 7 வயசுல எடுத்த புகைப்படம் இருக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொன்னா வாங்கிப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. அப்போ இப்போ உங்களுடைய சந்திரனானது நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்துட்டு, அப்ப இன்னும் ரிஷபராசி பலனையே பார்த்துட்டு இருக்கிறது எந்த அளவில் சரியானதுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓ, காலப்போக்கில் மாறிடும். தசாபுக்தி என்றாலே மாறக்கூடியது. தசாபுக்தின்றது நீங்க போடக்கூடிய ட்ரெஸ் போல. 7 வயசு சட்டையை இப்ப போட்டுக்க முடியுமா? முடியாது. இந்த தெளிவே இல்லை யாருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 7 வயசு 10 வயசுல நீங்க என்ன ஆசைப்பட்டிருப்பீங்க? கோலி விளையாடி இருப்பீங்க, பரமபதம் விளையாடி இருப்பீங்க, வேற ஏதோ கில்லி ஏதாவது விளையாடி இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதில் நாட்டம் இருக்கா? இருக்காது. அப்போ மனம் என்பது மாறிக்கொண்டே வருவது. மனோகாரகனாகிய சந்திரனும் வளர்ந்து கொண்டே வருகிறது, நகர்ந்து கொண்டே வருகிறது. அப்ப நகர்ந்து கொண்டே வரும்போது இப்போ உள்ள ராசிக்கு தானே நீங்க ராசி பலன் பார்க்கணும்.
இன்னும் பழைய காலத்து ராசி பலனை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. 7 வயசுல எடுத்த போட்டோவே இப்ப நீங்க பார்த்தா நீங்க தானா அதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அது மழலை முகமாச்சே. ஆமா. அப்போ உங்களுடைய மனம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறிவிட்டது. அப்ப இப்ப உள்ள ராசிக்கு தானே நீங்க பார்க்கணும். பழைய ராசி பலனை பார்த்து என்ன பயன்? இதனாலதான் ராசி பலன் தவறாக போகிறது. மனம் மாறிக்கொண்டே வருகிறது. நம் ஆடை போல நாம் மாற்றிக்கொண்டே வருகிறோம். அப்ப இப்ப உள்ள ராசிக்கு தானே நீங்க ராசி பலன் பார்க்கணும். ஆமா. இன்னும் பழைய ஜனன காலத்து ராசி பலனை எதுக்கு பாக்குறீங்க? ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய தசாபுக்தி கடகத்துக்கே வந்துடும். கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிஷபராசி பலனை பார்த்து எனக்கு பலிக்கலைன்னு சொன்னா எப்படி வலிக்கும்? அது மனோநிலைமை மாறிவிட்டது. கரெக்டா? இப்போ 40 வயதில் ஒருவர் மது அருந்துகிறார்னு வச்சுக்கோங்க. அவன் 5 வயசுலையும் 10 வயசுல மது அருந்திருப்பாடா, பாட்டில் பால் குடிச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அதே மாதிரி 40 வயசில் மது அருந்தவன் 55 வயசில் அதை விட்டுறான். அது பர்மனண்டா நிரந்தரமாக இருந்தால் எப்போவுமே அந்த பழக்கம் இருக்கணும். தீய பழக்கங்கள் வரும், தீய பழக்கங்கள் போகும். அப்போ பழக்கங்கள், மனநிலை மாறுதல் எல்லாம் என்ன வித்தியாசம்? கரெக்டா? புரியுது. இப்போ 7 வயசுலையும் 8 வயசுலையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம் கூட சரியா தெரியாது. அதுக்கப்புறம் 18 வயதில் பெண்களை எப்படி பார்க்குறோம்? நம்ம 60 வயதில் எப்படி பார்க்குறோம்? பெண்களாக, குழந்தைகளாக பார்க்குறோம். அப்போ மனோநிலைமை மாறுகிறதா இல்லையா? அப்போ மனோநிலைமை மாறும்போது இன்னும் பழைய ராசியையே வைத்துக்கொண்டு பார்ப்பது என்பதே அறிவுடைமை ஆகாது. சரி சார், இப்ப நீங்க சொல்றீங்க அது பழைய ராசியை பார்க்காதீங்க அப்படின்னு. இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குல்ல. அஷ்டம சனி 7.5 சனி 7.5 வருஷம் பண்ண வேண்டியது இந்த 2 வருஷத்துல நம்மள பாடுபடுத்த போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருக்காங்கல்ல. அதாவது பயப்பட வேணாமா? அந்த பயத்தை உண்டாக்குபவர் யாருன்னா சில ஜோதிடர்கள். நீங்க ஒரு சக்கரவியாதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், 180 தான் இருக்கும். ஆனா எடுத்த உடனே ஐயா ஜாகிரதையா இருங்க, கண்ணு போயிடும். ஐயா ஜாகிரதையா இருங்க, சிறுநீரகம் போயிடும். ஐயா ஜாகிரதையா இருங்க, லிவர்லேயே ப்ராப்ளம் வரும். ஐயா ஜாகிரதையா இருங்க, ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மாதிரி சொன்னா ஒரு நோயாளி பயப்படுவானா மாட்டானா? கண்டிப்பா பயப்படுவாங்க. அப்போ பிறரை பயமுடுத்தி தான் இவர்கள் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பயமுடுத்துவது ஜோதிடத்தோட வேலையே கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்க. சிம்மத்துக்கு இப்ப அஷ்டம சனி இருக்கு, அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், சிம்மத்துக்கு அஷ்ட சனியே கிடையாது. 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சந்திரன் ராசினா என்ன? சந்திரன் இருக்கிற இடம். சந்திரன்லேருந்து எதுக்கு நீங்க சனியை அளக்குறீங்க? அப்படி பண்ண சனிலேருந்து தானே சனியை அளக்கணும். 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்க. அப்போ 7ஆம் வகுப்பு மக்களுக்குள்ள தானே நீங்க கம்பேர் பண்ணணும், ஒப்புமை பார்க்கணும். 9ஆம் கிளாஸ் பையனுக்கும் 7ஆம் கிளாஸ் பையனுக்கும் பண்ண முடியுமா? ஏங்க, தெருவில் ஒரு கிரிக்கெட் விளையாடுறவனுக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறவனுக்கும் கம்பேர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? அது மாதிரிதான் இதுவும். அதாவது அவரவர்களுடைய குணாதிசயம் வேற, காரகத்துவம் வேற, சனியுடைய காரகத்துவம் வேற, சந்திரனுடைய காரகத்துவம் வேற. அப்ப இந்த காரகத்துவத்தையும் அதையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. சரி, மற்ற ஜோதிடர்கள் இதன் அடிப்படையில இதை ஒரு ஆழமான ஒரு கருத்தா சொல்றாங்க. அதாவதுங்க, இது அடிப்படையெல்லாம் கிடையாது. இந்த 40 நாளில் ஜோதிடம், 60 நாளில் ஜோதிடம், இதெல்லாம் பார்த்துட வேண்டியது. ஆழமாக ஆராய்வதே கிடையாது. பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு கேந்திரம் ஏன் 1, 4, 7, 10ன்றதே தெரியாது. கேந்திரம் 1, 4, 7, 10 ஏன் வச்சாங்க, ஏன் 1, 2, 5லாம் வரக்கூடாது அப்படின்றதே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நவாம்சத்தில் எந்த பாதமும் பாதகஸ்தானத்துக்கு போகாதுன்றதுனால தான் 1, 4, 7, 10. இந்த மாதிரி அடிப்படையை ஆராய்ந்து பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? வேறு அளவுக்கு போய் படித்தாதான் ஜோதிடம் புரியும். சரி, அதை தவிர சந்திரனிலிருந்தே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது என்பது அறிவுடைமை ஆகாது. 1.
ம். ரெண்டாவது, பிறந்த நட்சத்திரமே இப்போதும் இருக்கிறது என்று நினைப்பது தவறு. பிறந்த ராசியும் இருக்கும். ஆமா, மாற்றங்களுக்கு உட்பட்டது. ம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ம். நீங்க தசாபுக்தின்றது எதுக்கு வச்சாங்க? ம். மீதிக்கெல்லாம் வச்சாங்களா? சூரியனுக்கு வைக்கல, யாருக்குமே வைக்கல. அப்ப மனோகாரகனுக்கு மட்டும்தானே வச்சாங்க. அப்போ மூக்கு இருக்கிற இடத்துல தான் இருக்கு, சின்ன வயசுலயும் சரி இப்பவும் சரி. கண்ணு இருக்கிற இடத்துல தான் இருக்கு, ஆனால் மனம் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ம். அப்போ மாற்றத்திற்கு உட்பட்டது என்ன? ராசியும் நட்சத்திரமும். ம். தசாபுக்தி இப்ப எங்க இருக்கோ அதுக்கு தானே நீங்க பார்க்கணும். ம். பழைய ஜாதகத்தை வச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? ம். இப்போ தாஜிகான்னு ஒரு முறை இருக்கு, வருட பலன். வருட பலன் பார்க்கும்போது அதே 12 கட்டத்தை தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வரும், ஆனால் தசாபுக்தி மாறும். ம். தசாபுக்தி தானே எல்லாருமே விஷயம். தசாபுக்திக்கு பேர் தான் டைமிங் ஆஃப் ஈவெண்ட். ம். ஒரு நிகழ்வின் நேரத்தை குறிப்பதற்கு தான் தசாபுக்தியே இருக்கு. இப்ப அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இல்லைங்கிறீங்க. அஷ்டம சனி என்று இவர்கள் எடுத்துக்கொள்வது முறை தவறு. ம். ரெண்டாவது, சரி, எப்படி எடுத்துக்கணும்? 8ல் வந்தால், ம். அதான் ஜனன ஜாதகத்துல உங்க பிறந்த ஜாதகத்துல சனி எங்க இருக்கு, ம். அங்கேருந்து 8ல் எப்போ வர்றார்? அதுதானே அஷ்டம சனி. ம். புரியுதா உங்களுக்கு இல்லையா? அப்போ இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையே தவறு. ஒன்று. ரெண்டாவது, அஷ்டமஸ்தானம் என்பது கெட்ட ஸ்தானம்னு யார் சொன்னது? கிடையாது. கிடையாது. ம். அதுக்கு பேர் என்னன்னா எதிர்பாராதன்னு பேரு. எதிர்பாராதன விபத்து மட்டும்தான் எதிர்பாராதையா? ம். லாட்ரி டிக்கெட் விழுது, புதையல் கிடைக்கிறதுலாம் எதிர்பாராத இல்லையா? அப்போ அதே அஷ்டமஸ்தானத்துல வந்தபோது பெரிய புதையல் கிடைச்சவன்லாம் இருக்கான், ம். லாட்ரி டிக்கெட்ல பரிசு விழுந்தவன்லாம் இருக்கான். ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர், அவருக்கு லக்னம் வந்து சிம்மம், அஷ்டமாதிபதி குரு. அந்த குரு தசையில தான் அவர் முதல்ல படத்துல ஃபேமஸ் ஆகிறார். அன்னைக்கு ஏறினவர் தான் 40-50 வருஷமா இன்னும் இறங்கல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா. அப்போ அஷ்டமம் என்ன செய்யும்? ம். அப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரனுக்கு சந்திராஷ்டமமே கிடையாது. காரணம் 8ஆம் இடத்தின் அதிபதியே சந்திரன் தான். ம். ரைட்டா? அப்போ தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன லாபம்? லாபம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கரெக்டா? அப்போ எந்தெந்த அணுகுமுறைன்னு எடுத்துக்கணும். அந்த குதிரைக்கு இது முகப்படாங்க கட்டின மாதிரி ஒரே திசையில் பார்க்காமல் எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ச்சாதான் அது பேர் ஜோதிடம். இல்லைன்னா அது பேர் ஜோடிதான். இவங்களே ஜோடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சந்திரனையும் சனியையும் எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும்? இதை முதல்ல கேள்வி. சரி, ஏன் கம்பேர் பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. ம். காரணம், சந்திரன் மட்டுமே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் இல்லை. ம். மொத்தம் வந்து முப்பரிமாண ஜோதிடம்னு ஒன்று இருக்கு. லக்னத்தையும் எடுத்துக்கணும், சந்திரனையும் எடுத்துக்கணும், சூரியனையும் எடுத்துக்கணும். ம். லக்னத்திலிருந்து அந்த வீடு எத்தனாவது வீடு, ம். சந்திரன்லேருந்து எத்தனாவது வீடு, சூரியன்லேருந்து எத்தனாவது வீடு. அப்போ சந்திரனையே எல்லாற்றுக்கும் முதன்மைப்படுத்தினால் அப்போ மீதி கிரகங்களுடைய அவசியம் என்ன? சூரியன் வேண்டாமா? லக்னம் வேண்டாமா? சரியா இருக்கா? அப்போது மேஷ ராசிக்காரர்கள் மொத்த பேருக்கும் இதான் பலன்னா, அப்போ உலகத்தில் உள்ள 50 லட்சம் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அதான் பலனா? எப்படி இது? 720 கோடி பேரில் 50 லட்சம் பேராவது இருப்பாங்க ஒரு ராசியில். மொத்தம் இருக்கிறது 12 வீடு தான். அதுக்கு மேலே கட்டினதான் எனக்கு ஞாபகம் இல்லை. மொத்தம் ஜாதகத்திலே 12 வீடு தான். அப்போ 12 வீட்டுக்குள்ளே தானே எல்லாரும் அடங்கும். ம். அப்போ மொத்தமே 12 விதமான வாழ்க்கை தானா? கிடையாது. 720 கோடி பேர் இருந்தால் 720 கோடி வாழ்க்கை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசம் இருக்கு. ம். இதை பொதுவாக ராசியை வைத்து எதையும் முடிவு செய்ய முடியாது. ம். அது சும்மா ஒரு ஆறுதலான ஜோதிடம், அவ்வளோதான். அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. அதை பார்த்து பயப்படவும் வேண்டாம், அதை பார்த்து தைரியமும் கொள்ள வேண்டாம். ம். அது கட்டாயமாக ஒரு 4-5 பேருக்கு பலிக்கிற மாதிரி இருக்கும், 4-5 பேருக்கு பலிக்காத மாதிரி இருக்கும். அப்போது ஒருவேளை நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோன்னு போயிடுவான். ம். இதானே தவிர குறிப்பாக நுணுக்கமாக அந்த ராசி பலன் எந்த விதமான பலனையும் கொடுக்காது. ஆனால் கிடைக்கலைன்னா அவன் வந்து சொல்ல மாட்டான். நம்மளுக்கு ஒருவேளை சரியாக படிக்க தெரியல போல இருக்கு,
நம்மளுக்கு பொருந்தலை, அவ்வளோதான். எந்த மனநிலையில இருக்கணும்னு நினைக்கிறீங்க மக்கள்? இதெல்லாம் இப்ப சொன்ன மாதிரி அஷ்டம சனியா இருக்கலாம், பாத சனியா இருக்கலாம், ஜென்ம சனியா இருக்கலாம், 7.5 சனியா இருக்கலாம். இப்படி இந்த கோணத்திலேயே தங்களோட மனநிலையை வச்சிருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அஷ்டம சனி வந்ததுனால் பாழா போயிடுவான்னா அது நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி குரு நல்லது செய்வார்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு நல்ல இடங்களுக்கும் வர்றார், சாதகமான இடங்களுக்கு வர்றார். அப்போது ஒரு ஏழையாகவே இருந்து ஏழையாகவே ஒருத்தன் சாகிறான், அவனுக்கு குருவே வரலையா? அவருக்கு எப்போவுமே அஷ்டம சனியாகவே நடந்துதா? கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உழைப்புங்கிறதும் உழைப்பு இருக்கு. ரெண்டாவது லக்னத்தை பார்க்கணும். லக்னம் எந்த பாகையில இருக்கு, இவருடைய விஷயம் என்ன? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது பேர் என்னன்னா பசுபதி பாசம். ஒரு பசுவானது ஒரு கொம்புல கயரால் கட்டப்பட்டிருக்கு. அந்த கயருடைய நீளம் எவ்வளவோ அவ்வளவுதான் அது மேய முடியும். கயருடைய நீளம் அதிகமாக இருந்தால் பெரிய ஒரு வட்டத்தை மேய முடியும். சின்ன கயராக இருந்தால் குறுகிய வட்டத்தை தான் மேய முடியும். இதுதான் கயறுன்னு கட்டப்பட்டது. அப்போ பசு என்பது என்ன? ஜாதகன். தசாபுக்தி என்பது என்ன? கயிறு. அப்போ வாழ்க்கையுடைய லக்னம் என்பது என்ன? அதான் இந்த கொம்பு, நடப்பட்டிருக்கு கொம்பு. இதுக்குள்ளே தான் அது போக முடியுமே தவிர அதற்கு மேல் போக முடியாது. ஒரு ஏழை எந்த காலத்திலும் 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்க போகிறதில்ல. ஒரு பணக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ தன்னுடைய நிலைமை என்ன, தான் குருவியாக படைக்கப்பட்டிருக்கோமா பருந்தா படைக்கப்பட்டிருக்கோமான்னு தெரிஞ்சுட்டு, குருவிதானா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போனோம், பருந்துனா அதுக்கேற்ற மாதிரி வாழணும். இதை மனோநிலைமை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அதனால் அவர்கள் கோடீஸ்வரம் ஆயிட போகிறதில்ல, இவர் பிச்சைக்காரவும் ஆயிட போகிறதில்ல. இதுதான் உண்மையான விதி. சரி. அப்போ லக்னம் தான் இவர்களுடைய முக்கியமான சமாதி. லக்னத்தை வைத்து பார்த்தா இவருடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ என்னன்னா, பல பேருக்கும் பல கேள்விகள் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. அதை இந்த வீடியோ தகர்த்து எரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அஷ்டம சனியால் என்ன நடக்க போதோ, 7.5 சனியால் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற பல குழப்பங்களுக்கு ஒரு விடை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.